பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பினால் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியை சுற்றிலுமாக மலை பகுதியினால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு கோட்டையாக மலைப்பகுதிகள் நின்று கொண்டிருக்கிறது. வேதத்திலே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது சவுலின் கைக்கும் அவனுடைய எல்லா சத்ருவினுடைய கைகளுக்கும் நீங்களாக்கின போது, கர்த்தரே என் கன்மலை, கர்த்தரே என் கோட்டை என்று தாவீது கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. எவ்வளவு பெரியதான பிரச்சனைகள் வந்தாலும் கோட்டையாய் கர்த்தர் நமக்கு துணை நின்று, நம்முடைய சத்துருக்கள் நம்மை துரத்தி வரும்போது அவர்களுக்கு விடுவிக்கப்படும்படியாய் நம்மை உயர்ந்த இடத்திலே கொண்டு நிறுத்துகிற கர்த்தர் நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். நமக்கு வருகிற போராட்டங்களை மாற்றும்படி, நம்முடைய பிரச்சனைகளில் நின்று நம்மை விடுவிக்கும்படியாய் நமக்கு கோட்டையாய் அவர் நிற்கிறார். நமக்கு அரண் கர்த்தர். பிரியமானவர்களே, உங்களுடைய சத்துருக்களினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை தொடக்கூட முடியாது. இந்த தாவீதை சவுலினுடைய கைகளுக்கும் அதே போல் அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாத்த கர்த்தர் இன்று உங்களுடைய சத்துருக்களை, இன்று உங்களுக்கு எதிராய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடித்து உங்கள் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களையும் விடுவித்து உங்களுக்கு அவர் கோட்டையாய், அவர் கன்மலையாய் நிற்கப் போகிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நமக்கு தாபரமாய் கொள்ளக்கூடாது? அவரே நமக்கு கோட்டையாய், அவரே நமக்கு தஞ்சமாய், எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகள் வரும்போது எங்கும் ஓடி செல்லாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறது இல்லை. ஒருவேளை நீங்க பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இதுவரை இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்களை மாற்றி, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களுக்கு கன்மலையாய் கோட்டையாய் இருக்க போகிறார். இன்று என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு கோட்டையாய், எங்கள் கன்மலையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.